உண்மை எப்படி பயத்தை கிளப்பி விடும்னா அழகாக பார்த்துட்ருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நான் அத்தனை பேர், மந்திரியிலேருந்து மினிஸ்டர்ஸ்லேருந்து பேச்சாளர்கள்லேருந்து கடைசி இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு என்னை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, வீடியோ வெளியிட்டிருக்காங்க. பழைய ட்வீட் ஏதோ பேசினது, ஏதோ ஒன்று சொன்னது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. நான் எதுவுமே டிலீட் பண்ணாமல் இருக்கேன். எல்லாமே என்னுடைய சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கேன். நான் பேசும்போது ஒரு ஐடி விங்கோ இல்லை ஒரு வார் ரூம் வச்சுட்டு நான் பேசுகிறதில்ல. நேருக்கு நேர் பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது. அதுதான் இப்போ பண்ணுறேன். எத்தனை பேர் எனக்கு எதிராக, எனக்கு எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு மினிஸ்டர் மேற்கொண்டு நான் ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஏன் அவ்வளோ பயந்து உட்காந்துட்ருக்கீங்க? குஷ்பு பேசினா அவ்வளோ பயமா? ஏன்னா குஷ்பு உண்மை பேசுவா, தைரியமாக பேசுவா. நான் பேசினதுக்கு தவறாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு அது மட்டும் மக்கள் மத்தியில் போடுறதுக்கும், நீங்கள் ஒரு திசை திருப்பிற்கான ஒரு வேலை செய்கிறதுக்கும் குஷ்பு இங்கே உட்காரல. அது உங்களுடைய வேலை. ஏன்னா உங்களுடைய எந்தெந்த வகையில் நீங்கள் மக்கள் ஏமாத்திருக்கீங்க, எந்தெந்த வகையில் மக்களை வந்து ஏமாத்திட்டுருக்கீங்க, ஏமாத்திட்டு வருவீங்க, அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரே விஷயம் சொல்ல விரும்புகிறேன். டாஸ்மாக் குறைப்பீங்களா, குறைக்க மாட்டீங்களா? இது நீங்கள் சொன்னது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, உங்களுடைய யூத் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. நாங்கள் வந்து டாஸ்மாக் குறைப்போம். குறைப்பீங்களா, குறைக்க மாட்டீங்களா? 3500 கிலோகிராம் 2000 கோடி வர்த் ட்ரக்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் உங்கள் கிட்டிலிருந்து. அப்போ அதில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் சொல்லலாம். டாஸ்மாகில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு, அதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா சொல்லலாம். பழைய ட்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போடணும், பழசு பேசினதெல்லாம் நீங்கள் எடுத்து போடணுன்னா அது உங்களுடைய டிஎன்ஏ நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் பேசுகிறதுக்கும் உங்ககிட்ட எதுவுமே இல்லை. மக்களுக்கு என்னதை செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சுட்டு வரோம், அது மட்டும் சொல்லுங்களேன். அது சொல்கிறதுக்கு தைரியம் உங்களுக்கு இல்லை, இருக்கும், இருக்காது. ஏன்னா திமுக பற்றி எனக்கு நல்லா தெரியும். அந்த தைரியம் உங்கள் தலைவனுக்கும் இல்லை, அந்த தைரியம் உங்களுக்கு யாருக்குமே இல்லை. குஷ்பு எப்பவுமே நேரடியாக தான் பேசுவாள். சுற்றி வலிச்சு மூக்கு இப்படி பிடிக்காம சுற்றி வலிச்சு பேசுகிற பழக்கம் குஷ்புக்கு கிடையாது. தான் இன்றைக்கி சொல்கிறேன். நீங்கள் வந்து தாய்மார்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலாக டாஸ்மாக் குறைச்சிங்கன்னா அவங்க பல ஆயிரம் வந்து சேமித்து அவங்க குடும்பத்தை நல்லபடியாக சந்தோஷமாக தலை நிமிர்ந்து அவங்களால அந்த குடும்பத்தை நடத்த முடியும். இதுதான் விஷயந்தான் நான் சொன்னேன். இதை திசை திருப்பிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட பெண்களை கேவலப்படுத்த மாதிரி நான் பேசியிருக்கேன்னா சொல்கிறீங்க. பெண்களை கேவலப்படுத்துறது, பெண்களை அவதூறமாக பேசுறது, பெண்களை பற்றி தப்பான ஒரு விஷயத்தை பரவுறது, இது திமுகவுடைய டிஎன்ஏ, குஷ்புடைய டிஎன்ஏ கிடையாது. திமுகவில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துருக்கேன், இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் குஷ்புக்கு காட்டாதீங்க. நான் தவறு பண்ணால் சின்ன குழந்தை இருந்தாலும் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்பேன். நான் தவிர நான் வந்து பயந்துட்டு ஓடிட மாட்டேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், அரசியல் நாகரிகம், மேடை நாகரிகம், தைரியமாக பேசக்கூடிய விஷயங்கள் முன்னு வச்சு தைரியமாக பேசணும். இது எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தது என்னுடைய ஆசான் டாக்டர் கலைஞர். அதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்க. ஆனால் நான் மறக்கலை, மறக்கவும் மாட்டேன். அப்போ ஒருவேளை நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை என்ன சுற்றி காட்டாதீங்க. எங்கே சுற்றி காட்டணும் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என்னுடைய மாதா பிதா குரு தெய்வம் நான் சொல்லுவோம். என்னோட குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவர் வந்து அவமானப்படுத்த மாதிரி, அவர் வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி என்றைக்கும் பேசியிருக்கவும் மாட்டேன். அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய புது தலைவனுக்கு கீழே நீங்கள் எல்லோரும் இப்படி பேசணும் வேறு கட்டாயம் இருக்குது, அதுவும் எனக்கு புரியுது. ஸோ உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது, ஆனால் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஆமாம் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். நீங்கள் இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஒரே விஷயம், நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம், ஆமாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இவ்வளோ பணம் வந்தது, அது வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கோம், பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் அந்த நல்ல திட்டங்கள் மக்களுக்கு சேர்த்துருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம், அதை சொல்லுங்கள். ஆனால் அதை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு, உண்மை பேசுகிறதுக்கு தைரியம் வேணும். தைரியம் பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய
லிஸ்ட்டில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகமும் தைரியமும். ஆமாம், கல் தூக்கி வீசுவீங்க, புடவை பிடிச்சி இழுப்பீங்க, பெண்களை வந்து கேவலமாக பேசுவீங்க, அவங்கள வந்து கீழ்த்தனமாக நடந்துக்குவீங்க, அது எல்லாமே பண்ணுவீங்க. ஆனால் பெண்கள் ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு போய் அங்கே அழகு பார்க்கணுன்னுங்கிறது ஒரு எண்ணம் டிஎம்கேக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க. நான் என்ன செய்யணும் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன் மக்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பெண்களுக்காக நான் போராடிட்டுருக்கேன், பெண்களுக்காக நான் பேசிகிட்ருக்கேன். தைரியமாக அவங்கள பக்கத்தில் நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கேன்னா என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும்.